ஹாய், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில் நல்ல மழை. காலையிலேருந்து அடித்த வெயிலுக்கும் மத்தியானத்துக்கு மேலே அடிக்கிற மழைக்கும் சம்மந்தமே இல்லை. திடீர்னு வெயில் அடிக்கி, திடீர்னு மழை பெய்யுது. அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் நல்ல மழை பெஞ்சுது. மத்தியானத்துக்கு மேலேருந்தே நல்ல மழை தான். மழையில் பசங்களும் அப்படியே என்ஜாய் பண்ண வந்துட்டாங்க. இன்றைக்கி மழையில் தான் அப்படி ஒரு குளியல் போட்டாங்க. அப்புறம் அப்படியே நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்தேன். இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி பிளான்ட்டு. திருநெல்வேலியில் சதக் காலேஜ் ஆப்போசிட்டில் ஒரு 2 நர்சரி இருக்குது. அதில் ஒரு நர்சரியில் வச்சுருந்தாங்க. இதே மாதிரி ஒரு குச்சியில் ஒரு கொப்புவில் பூ தொங்கிச்சு. கலர் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இதை வாங்கிட்டு வந்தேன். இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செடி ஃபுல்லாக பூக்கும்போது நான் காட்டுறேன். இந்த ஒரு கொப்பில் ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்கு. இப்போ அப்படியே மலையில் நின்று செடிகள்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. இன்றைக்கி தண்ணி பாய்க்கிற வேலை இல்லை. இந்த மலையிலேயே கொஞ்சம் ரெயின் வாட்டரும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் செடிக்கெலாம் ஊற்றலான்ட்டு. அப்புறம் எல்லோரும் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் ஃப்ளவரிங் பிளான்ட்டை விட இந்த மாதிரி குரோட்டன்ஸ், மணி பிளான்ட்ஸ்லாம் பிடிக்கும்ன்ட்டு. ஏன்னா நான் முன்னாடிலாம் நிறைய குரோட்டன்ஸ் தான் வாங்கி வச்சுருந்தேன். என்கிட்ட நிறைய மணி பிளான்ட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஏன்னா பூ பூக்கிற செடிலாம் அது பூ பூக்கும்போது மட்டும்தான் அழகாக இருக்கும். அந்த பூ இருக்கிற வரைக்கும் அழகாக இருக்கும் அந்த செடி. அப்புறம் பூ பறிச்சதுக்கப்புறம் அது நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த குரோட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே அழகாக இருக்கும். அதோட இலையும் சரி, அதோட கலரும் சரி, எப்போவுமே அழகாக இருக்கும். அதனால் எப்போவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற செடியெல்லாம் பார்த்தோன்னா உடனே வாங்கி வாங்கி வச்சிட்ருப்பேன். அதோட கலரே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வைக்கும்போது டார்க் ப்ரௌன் கலரில் அப்படி வெல்வெட் மாதிரி அழகாக வரும். அப்புறம் இந்த ஹேங்கிங் பாட்டில் இருக்கிற செடி என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. ஈஸி மெயின்டெனன்ஸ். அதுக்கு எந்த ஒரு உரமும் எதுவுமே நான் கொடுக்குறதில்ல பெருசாக. எப்போயாவது முயல் உரம் மட்டும்தான் கொடுப்பேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.